Congress Samuel Kumari. She is our head for our program and the assistant coordinator. Hare Krishna. Hare Krishna. So, in the quiz contest, we have come to the semi-final and final. For those who don't know, we conducted a value education quiz contest, inter-school value education quiz contest. The preliminary round was online, and now we are having the semi-final and final. It's going on in our education block. So, அவங்க அங்க பிஸியா இருக்கிற டைம்ல உங்கள்கிட்ட எங்க ப்ரோக்ராம் பத்தி ஷேர் பண்ணலாம் அப்படின்னா taking a few minutes. So, as parents, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியறது குழந்தைகளை வளர்க்கறது எவ்வளவு பெரிய சவால் இல்லையா? So, beginningல கண்ணு முடிச்சுட்டே இருக்கணும். First thing we have to sacrifice our sleep. ஏன் குழந்தை பிறந்ததுன்னா தூக்கம்ங்கிறது மறந்து போயிடணும், அடுத்தது சாப்பிடுறதுங்கிறது மறந்து போயிடணும். எல்லாமே it is according to what the child gives us permission to do. So ஒரு வழியில பார்த்தோம்னா அது ரொம்ப நல்லது. நம்மள கொஞ்சம் டேம் பண்றது as parents we get tamed. அப்புறம் டெரிபிள் 2ங்கிறாங்க, அப்புறம் டெரிபிள் 3ங்கிறாங்க, 5 வயசு வந்தா கொஞ்சம் அடங்கிடும்ங்கிறாங்க. ஸோ ஆல் தட் இஸ் வெரி நைஸ். அப்புறம் மிக பயங்கரமான ஒரு ஃபேஸ், எந்த ஃபேஸ் அது? டீனேஜ். எல்லாருக்கும் பயம். ஒரு வெரி கிரேட் செயின்ட் இருக்காரு, வயசானவர். அவருக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்த உடனே the doctor gave him some medicine to regain his energy. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மருந்து சாப்பிட்டா டீனேஜர் மாதிரி you will feel strong அப்படின்னு. அதே போல அவர் அந்த மருந்து சாப்பிட்டா he started feeling very strong. அது முடிஞ்ச அப்புறமா அவர் டாக்டர் சொன்னார், ப்ளீஸ் திருப்பியும் எனக்கு டீனேஜ் ஆக வேண்டாம், don't give me such a medicine that will make me a teenager. ஏன்னா அந்த டைம்ல the desires, நம்மளோட அந்த ஒரு கட்டுப்பாடு எல்லாமே திசை திசையா பறந்துடும் இல்லையா? சோ இப்போ குழந்தைகளை வளர்க்கறதுங்கிறது டே பை டே, இயர் பை இயர் பயங்கர சேலஞ்ச் ஆயிட்டு வருது. ஒரு பிரச்சனை வந்தது, அது சால்வ் பண்ண கத்துட்டோம்னு பார்த்தா அடுத்தது வருது, அடுத்தது வருது, அடுத்தது வருது. ஏதோ ஊர்ல ஏதோ நடக்கிறதுன்னு நினைச்சா அது நம்ம வீடு, நம்ம தெரு தேடி நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வர ஆரம்பிக்கிறது. சோ ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் குழந்தைகளை வளர்க்கறதுல நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மெயினா நமக்கு 2 ப்ராப்ளம். ஒன் இஸ் கன்சியூமரிசம், அதாவது பொருட்கள் வாங்குறது, அனுபவிக்கிறது, சேர்த்து வைக்கிறது. திஸ் இஸ் தி பிகஸ்ட் ப்ராப்ளம். முன்னாடிதான் தெருக்கு தெரு பிள்ளையார் கோவில் அப்படின்னு, இப்போ என்னடான்னா வீட்டுக்கு வீடு கடை. யார் வீடு கட்டினாலும் கீழ்த்தடம் விட்டுடுறாங்க, கடைக்கு விட போறேன். எங்க பார்த்தாலும் கடைகள். இதுல இன்னும் அதிசயம் என்னன்னா, ஒரு மால் நம்ம போறோம்னா அவ்வளோ பெருசா இருக்கு. நம்ம பிரம்மாண்டம் மாதிரி லோவர் பிளானட்டரி சிஸ்டம், மிடில் பிளானட்டரி சிஸ்டம், அப்பர் பிளானட்டரி சிஸ்டம் மாதிரி அவ்வளோ ஃப்ளோர்ஸ், சோ மெனி ஷாப்ஸ். அந்த மாதிரி ஒரு மாலில 2 மாலில அவ்வளோ மால், இத்தனை கடைகள், இத்தனை பொருட்கள். So naturally the children are growing up with this tendency that I should buy things, I should acquire things. This is called consumerism. So அதுவும் சுத்தி இருக்கிறவங்களையும் பாக்குறாங்க. சின்ன கிளாஸ்ல பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் வித் a simple pencil box. அம்மா என்னோட ஃப்ரெண்டு இந்த பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா எனக்கும் வேணும். இப்ப வர பென்சில் பாக்ஸ் எல்லாம் மேல ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அதுல எழுதுறாங்க. ஐ எம் a ஸ்கூல் டீச்சர், அதனால டியூரிங் கிளாஸ் அதெல்லாம் நான் வாங்கி வைக்கணும் அவங்க கையில இருந்து. அடுத்தது என்னதுன்னா வாட்டர் பாட்டில், அதுல மேல டெம்பரேச்சர் காட்டணும். இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் இதை எடுத்துட்டு வரா, அது எடுத்துட்டு வரான்னு அங்கேயே ஆரம்பிக்கிறது. அண்ட் as they grow older, gadgets. சாதாரண போன் பத்தல இல்லையா, சாம்சங் கூட பத்தலையா, ஐபோன் தான் வேணும். சோ நீங்க நியூஸ் பாக்குறீங்களா தெரியல, இப்ப ரீசெண்டா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அரௌண்ட் திஸ் ஐபோன். சோ மகாராஷ்டிரால 2 பசங்க, 10th ஸ்டாண்டர்ட் பசங்க, ஐபோன் வேணுங்கிற ஆசையில அம்மா மாதிரி மதிக்க வேண்டிய பிரின்சிபலை கொல்ல பண்ணி அவங்க டிராயில இருந்து 4 லட்சத்தை திருடி they have got their iPhone. இந்த அளவுக்கு இருந்து ஒரு கன்சியூமரிசம், ஐ நீட் தீஸ் திங்ஸ் அப்படின்னு. சோ ஒரு டிசைர் இருக்கிறது தப்பு கிடையாது. we all have desires, அது தப்பு கிடையாது. ஆனா அந்த டிசைரை எப்படி நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம், அதுலதான் நம்மளுக்கு ஒரு பண்பாடு தேவைப்படுது, அதுல ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுது. And that is missing in our current education. How to teach the children self-control, how to fulfill their desires
which desires, how to fulfill, அந்த education மிஸ்ஸிங் ஆகுது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்கூல்ல போனா ஒரே ஒரு குறிக்கோள் தான், என்னது? நல்ல மார்க் வாங்கணும். ஒரே ஒரு குறிக்கோள் தான், நல்ல மார்க் வாங்கணும், இல்லையா? சோ சில ஸ்கூல்ல வந்து நல்ல மார்க் வாங்கணுங்கிற குறிக்கோள்ல they are doing anything, காப்பி பண்றாங்க, they are doing anything. ஏன்னா குறிக்கோள் என்னது? நல்ல மார்க் வாங்கணும். நல்ல மார்க் வாங்கின அப்புறமா அடுத்த குறிக்கோள் என்னது? நல்ல காலேஜ் போகணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணு, பணம் செலவு பண்ணு, do anything, சர்டிபிகேட்டை மாத்திக்கோ, காஸ்ட மாத்திக்கோ, do anything, get into a good college. அதுக்கு அடுத்த குறிக்கோள் get a good job. எதுக்கு good job? To get the money so that you can buy what you want, live a high lifestyle. So இந்த குறிக்கோளதான் நம்ம எஜுகேஷன் போயிருக்கு. As parents also நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்றோம்? நல்லா படி, நல்லா படி, நல்லா படி. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோடனே பேக் இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க், இதை பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, பிசிக்ஸ், பயாலஜி. அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுப்பா, நீங்கள ஹோம்ஒர்க் பண்றதுக்குள்ள நானே ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு, டின்னர் போய் தூங்கு. Where is the value education? Where is the time for cultural education? காத்தால எழுந்து கோலம் போடணும்னா நம்மளுக்கே டைம் இல்லை, அவர் தானே அது குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது. சோ நம்ம கல்ச்சர், நம்ம பண்பாட்டுக்கே ஒரு டைம் இல்லாத அளவுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் போராட்டத்து. சாட்டர்டேஸும் இப்போ ஈவினிங் டியூஷன். எப்பதான் நம்ம கல்ச்சர் கொடுக்க போறோம் குழந்தைகள், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. சோ இந்த கன்சியூமரிசம்ங்கிறது ஒரு புது விஷயம் கிடையாது, ஆல்வேஸ் பீன் தேர். சோ நம்ம மகாபாரதம் பார்த்தோம்னா துரியோதனனோட குறிக்கோள் என்னது? எப்படியாக ஐ ஷுட் பிகம் தி மகாராஜா, எல்லாரும் என்ன மகாராஜான்னு கூப்பிடணும், பிராமணர்கள் என்ன வணங்கணும், எல்லாரும் போற்றணும், the whole kingdom should be me. சோ அது ஒருத்தர் வந்த உடனே, பாண்டவர்கள் ஒருத்தர் வந்த உடனே அவங்களுக்கு வந்து அது தாங்கல. I don't want to share my kingdom. எப்படியோ பெரியவர்கள் பார்த்து ராஜ்யத்தை பிரிச்சு 2 பேருக்கும் கொடுத்தா துரியோதனனுக்கு சந்தோஷம் இல்லை. ஒரு பேராசை. சோ அவங்க வழிகாட்டியா நான் சொன்ன 2 challenges நம்மளுக்கு இருக்கணும். One challenge is consumerism, the desire to buy and to enjoy. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, we don't have the correct role models. இப்போ துரியோதனனுக்கு இந்த ரோல் மாடல் யாரு? சகுனி. And he was teaching him all the wrong things. என் வீட்டுல ஒரு சகுனி இல்லைன்னா மிக சந்தோஷம். அந்த ஒரு சகுனிக்கு சேர்த்து வச்சு 10,000 சகுனி இந்த போன்ல இருக்கு, 10,000 சகுனி இன்டர்நெட்ல இருக்கு. And we are not able to stop the children from that. So we are allowing the children to associate with 10,000 shakuni. So அப்படி சூழ்நிலையில what else can we expect? But that our culture will go down, our value system will go down, behavior will go down. What else can we expect? So at the balance பண்றதுக்கு we have to bring back the correct role models. So அதுதான் value education மூலமா we want to bring back the correct role models. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச். வேல்யூ எஜுகேஷனுக்கு ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு கதையை சொல்லிடலாமே, ஒரு எலிய பத்தி கதை சொல்லலாம், இல்ல ஒரு பட்டர்ஃபிளைய பத்தி கதை சொல்லலாம். அப்படி வேல்யூ எஜுகேஷன் சொல்லி கொடுக்கலாமே. Why should we go to our Puranas, our Itihasam? அப்படின்னாங்க நம்ம கொடுக்கிற ஒரு ரோல் மாடல் should be a complete role model. நீ சிங்கத்தை வந்து தைரியத்துக்கு எடுத்து சொல்லலாம், காரணியத்துக்கு எடுத்து சொல்ல முடியுமா? அப்பா அம்மாவை எப்படி மதிக்கணுங்கிறதுக்கு சொல்ல முடியுமா? Yeah. So we need a role model who is a complete role model. அப்போ இப்ப பாக்குறோம் குழந்தைகள்லாம் மூவி போயிட்டு வந்தாக்க முன்னாடிதான் வெறும் ஒரு ரஜினிகாந்த் ஹேர் ஸ்டைல், ஏதோ ஒரு பென்சிலை தூக்கி போடுவான், பிடிக்குவான், ஏதோ சிம்பிளா இருந்தது. இப்போ அவங்க ரோல் மாடல் யாருன்னு நம்மளுக்கும் தெரியல, ஏதோ பேர் தான் சொல்லுவாங்க. இது அப்படி இருக்கிற situation. They have so many role models and these are incomplete role models. இப்போ ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அவன் ஹீரோ மாதிரி எல்லாம் நிறைய நல்ல குணங்கள்லாம் காட்டுவான், நம்ம பாராட்டுவோம். அது கூடவே he will have some vices. முன்னாடி எல்லாம் ஒரு ரூல் இருந்தது, மூவிஸ்ல ஸ்மோக்கிங் காட்டக்கூடாது. அந்த ரூல் எங்க போச்சுன்னு தெரியல. Again the movies are showing the heroes smoking. Again they are showing the heroes drinking. Again now they are even showing the heroes respecting illicit relationships.
சோ அந்த மூவிய பாக்குறதே இப்போ அந்த மூவி ஆரம்பிச்ச உடனே அந்த ஒரு ஆக்டர் வந்துட்டானா உடனே விசில் பிகாஸ் தட் ஆக்டர் இஸ் சோ மச் அடோர். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறது, தட் ஆக்டர் இஸ் அடோர், வாட் எவர் ஹி டஸ் இஸ் டு பி அடோர், இஸ் டு பி அக்செப்டட், நான் அதையும் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவன் அந்த காட்டுற மூவில காட்டுற தப்பையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான். ரியல் லைஃப்ல அவன் காட்டுற தப்பையும் அவன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான். சோ சரியான ரோல் மாடல்ஸ் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப தேட வேண்டாம். பாரதம் இஸ் ஃபுல் ஆஃப் பர்ஃபெக்ட் ரோல் மாடல்ஸ். சோ நம்ம ராஜ்யம் கிடைக்கும், துரியோதனன் பார்க்கணும், எனக்கு பேராசை, ராஜ்யம் ஆளணும்னு ஒரு பேராசை. அது 1 or 2 தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம இतिहाசத்தை பார்க்கணும். பட் மெஜாரிட்டி 99% ராஜாவா இருந்தவாளா காமிச்சது என்னதுன்னா ராஜரிஷம், அதாவது ஒரு கட்டுப்பாடோல அவன் வந்து அந்த ரோல் மாடல்ஸ் யூ ஹேவ் டு கிவ் them that even if you have everything in the world to enjoy, still you should follow a culture, you should follow self control அப்படின்னு ஒரு ரோல் மாடல்ஸ் குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ISKCON Chennaiல we have this wing called Bhakta Prahlad Shiksha Samaj. So here we want to give real actual role models to children. So if the quiz contest put up a value education quiz contest in other, so people may think this should just be what is obedience, how do you respect your parents, the மாதிரி மட்டும் சொன்னா குழந்தைகளுக்கு அது மனசுல படியாது. They need a story. இப்ப என்னோட குழந்தைய சின்ன வயசுல நிறைய ஜெல்லி சாப்பிட்டு, அதனால ஒரு நாளைக்கு I made up a story. ஒரு குழந்தை நிறைய ஜெல்லி சாப்பிட்டுட்டே இருந்தது, முன்னாடி அவருக்கு வயரே வெடிச்சிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கதையெல்லாம் கட்டி சொன்னோன்னே என்னாச்சு, was able to give up that. This is a very small thing, but for something as big as self-control and culture, we need better real lifetime story. இதை நான் ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பா எனக்கு victory இருக்கு, கண்டிப்பா I will not lose anything அப்படி ஒரு கான்பிடன்ஸ் குழந்தைகளுக்கு வரணும். That is the confidence, that is the role model we find in our Itihasas and Puranas. So in the quiz contest, the main theme is Glory of India. பாரதத்தோட மகிமை எதுல இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ரிஷிகள் அவ காமிச்ச ஒரு ரோல் மாடல். பரத்வாஜ முனி இஸ் த கிரேட்டஸ்ட் ஏரோ சயின்ஸ். பல வருஷத்துக்கு முன்னாடியே he created an aeroplane model. அந்த பரத்வாஜ சங்கீதத்தை படிச்சு ஜெர்மனில they have created an aeroplane. அவர் கொடுத்த டைமென்ஷன்ஸ், அவர் கொடுத்த ஷேப், அவர் சொல்ற மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி அங்க ஒரு மாடல் பண்ணிருக்காங்க ஏரோப்ளேன். அவர் ரிஷி இஸ் ஏரோ சயின்டிஸ்ட். ஆனா அவர் காட்டுற எக்ஸாம்பிள் என்னது, டெய்லி do your prayer, do meditation, live a simple life. This is a complete role model. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ராஜா, இப்போ நம்ம இதுல கான்டெஸ்ட்ல எடுத்துக்கிற ராஜா வந்து வீரகன். அவன் வந்து born as a king, ஆனா காட்டுல போய் தவம் பண்றார். எதுக்கு, கங்கை இறங்கி வரணும், என்னோட முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் விட்டுட்டு I should do something for my people, I should do something for the people. அவர் அன்னைக்கு பண்ணதாவோ இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம், கங்கையில போய் ஸ்நானம் பண்ண முடியல. ஒரு செல்ஃப்லெஸ்னஸ். கஷ்யப முனி எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு நிறைய வைஃப்ஸ் ஆஸ் given by இருக்கிறாங்க. அதுல திதி அகிதின்னு 2 பேர். சோ திதிக்கு வந்து ஒரு ஆசை, சிம்பிள் ஆசை தான், எனக்கு சில்ட்ரன் வேணும். கஷ்யபர் என்ன சொல்றார், டெஃபினெட்லி, ஆனா யூ ஹேவ் டு வெயிட் a little. இப்போ நேரம் சரியில்லை, யூ ஹேவ் டு வெயிட் a little. ஆனா அந்த அம்மாவுக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லாம இருந்ததுனாலதான் நம்மளுக்கு ஹிரண்யகசிபுன்னு அதுவே அவளுக்கு ஆப்போசிட்டா கஷ்யபரோட இன்னொரு வைஃப் சிஸ்டர் ஆஃப் திதி அதிதி. She shows the opposite example. அத்தனை பொறுமை. ஒரு குழந்தை வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தவம் இருந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி நல்ல குழந்தை வேணும் அப்படின்னு அந்த பிரார்த்தனை பண்ணி பிறக்கிறது அவளுக்கு கிடைக்கிற குழந்தை வாங்கின குழந்தை, கடவுளையே குழந்தையா சொல்றாங்க. சோ இதுல வந்து நமக்கு இத்திஹாசத்துல கரெக்ட் ரோல் மாடல்ஸும் இருக்காங்க, என்ன செய்யக்கூடாதுன்னு காட்டக்கூடிய ரோல் மாடல்ஸும் இருக்காங்க. And we see the reaction. திதியோட impatience-னால வந்தது அசுரர்கள், அதிதியோட பேஷன்ஸ்னால வந்தது கடவுளே வந்தார். சோ இந்த மாதிரி நம்ம அந்த கதைகள் சொல்லி காட்டும் போது குழந்தைகளுக்கு அது வந்து ஆழமா மனசுல படியும். And நாங்க BKS we go one step further.
ஒரு கதையை மட்டும் சொன்னா கதை கூட மறந்துடலாம் இல்லையா? they can forget it. ஆனா we don't want them to forget the stories. அது இன்னும் ஆழமா படிக்கணுங்கிறதுக்காக ஒரு full month we spend on that story. அந்த கதைய சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்ட் ஒர்க். இப்ப வாமனர் அவதாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு டிராயிங்கா பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் அதை சம்பந்தப்பட்ட ஒரு கிராஃப்ட் பண்றது. ஒரு கொடை, வாமனர் கொடைய தூக்கிட்டு போனார் அப்படின்னா ஒரு கொடைய பண்ணு. இந்த மாதிரி அந்த ஃபுல் மந்த் ஒரு பஜல், ஒரு ஸ்லோகா, எவ்ரிதிங் கனெக்டட் டு தட் ஸ்டோரி. ஸோ அந்த கதை வந்து அவங்களுக்கு நல்லா மனசுல ஆழமா படணும். அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், ஹவு வி கேன் புட் இட் பிராக்டிகலி இன் அவர் லைஃப்ங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அது மனசுல படியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கரிக்குலம் நாங்க ஏற்பாடு பண்ணி ஸோ இப்போ வந்து இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல நடக்கிறது. எவ்ரி வீக் 1.5 hours கிளாஸ். இது வந்து ஒரு varied activities இருக்கும். So we start with a little singing. ஒரு பகவத்கீதா ஸ்லோகம் எடுத்து படிப்போம். அதை புரிஞ்சு அர்த்தத்தோட பிபிடி காமிச்சு அதுல ஒரு சின்ன கதையை போட்டு அந்த பகவத்கீதா ஸ்லோகம், அதுக்கப்புறமா ஒரு கதை, அந்த கதையும் ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸ் அதெல்லாம் பண்ணி கதையை சொல்றது. And then after we have many games also. So இந்த மாதிரி ஒரு நல்ல fun activity we are going these classes every week. இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்கு, local centers இருக்கு. So parents எது convenient they can choose that. இது தவிர summer camp. Summer is the greatest challenge இல்லையா as parents. குழந்தைகள் காத்தால எழுந்தா டிவி ஆன் பண்றதுலேருந்து முக்கியம் அதே வேலையாக்கு. வெளியில விளையாட அனுப்பவும் முடியல. So in this situation, how to keep the children engaged? அதுக்காக we have the summer camp also, full solid 10 days, 3 hours a day. Every year இதுவும் இருக்கிறது. அது தவிர ஸ்கூல்ஸ்ல போயும் நாங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இதே வேல்யூ எஜுகேஷன் based on our Itihasas and Puranas, இந்த கதைகளை சொல்லி what they can learn from that. இந்த மாதிரி நாங்க ஸ்கூல்ஸ்லயும் பண்ணிருக்கோம். அதுல ஒரு endeavor தான் this one, so that we can reach more children, more parents. நிறைய வாட்டி நாங்க கிளாஸ்ல முடியறதுக்கு when we have our annual program, parents get a feedback கேட்கறது. The main thing they all tell us, first thing they will say, my child has changed so much. அது 1 year கூட அவசியம், ஒரு 2 months அவங்க வந்து சொல்லிடுவாங்க, I can see a difference in my child. Just 2 months எனக்கு அந்த feedback வந்துடும். And at the end of the year, they tell us, we have to spread to other parents. We have to spread to other people. More people will come to know about this. So this is an attempt to reach our program to more people so that more children and more parents can benefit from this. So நீங்க எல்லாரும் எங்களோட ப்ரோக்ராம்ல குழந்தைகளை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணது very very inspiring and encouraging for us. So definitely this will happen every year. The theme will be the same, Glory of India. The stories will be different. So it's an opportunity for your children to know more stories connected to our Sanskrit literature. So please continue. And if you have not yet, if your child is not yet a student of PSS, please enroll them. You can enroll them at any time. Our volunteers when you go to the education block, you can get the information. You can scan the QR code and register. It's very simple. Our website is ppss.fun. நாங்க பேர் வச்சிருக்கிறது fun தான். This is a fun activity. They learn new fun. They learn all these important things. So our website is ppss.fun. So you can go there, look for more details, and you can register there also. So thank you very much for joining hands with us in training your children. Please spread the news, get more people to take facility, to use this facility, to take advantage of them. Thank you, Sinu. Thank you, Mataji, for explaining the ways children and we value